அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரோட்டு கடை காளான் மஷ்ரூம் மசாலான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இதை வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. நானும் சின்ன வயசில் இதை வாங்கி சாப்பிட்ருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பட் ஒரு தடவை கூட என் கண்ணில் அந்த மஷ்ரூம் மாட்டவே மாட்டாது. அப்புறமா தான் தெரிய வந்துச்சு, இதில் மஷ்ரூமே அவங்க சேர்க்கறது இல்லை, முட்டைக்கோஸ் சேர்த்து தான் இந்த மசாலா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ரோட்டில் விற்கிற இந்த மஷ்ரூம் மசாலாவில் வந்து அதிகமாக ஃபுட் கலர் ப்ளஸ் அஜினோமோட்டோ ஆட் பண்ணி செய்வாங்க. நம்ம வீட்டிலே இது எதுவுமே ஆட் பண்ணாமல் வீட்டிலே ஹெல்த்தியாக சூப்பராக எப்படி செய்யலாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு இந்த மஷ்ரூம் மசாலாவை. நான் இன்றைக்கி ஒரு முழு கோஸில் ஒரு பாதி அளவு எடுத்து சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு மைதா, அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் அரிசி மாவு. உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக கடலை மாவு இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. ஆனால் ரோட்டு கடையில் சாப்பிட்ட அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட்டு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கலருக்காக. 3/4 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக தண்ணி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தண்ணி ஓவராக ஆட் பண்ண தேவையில்ல, ரொம்ப லிக்விடாக ஆகிடும். இந்த மாவை இப்படி எடுத்தால் இப்படி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணி வச்சு இந்த கோஸை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது பர்ஃபெக்டான ஷேப்பு தான் கொடுக்கணும்னு இல்லை, ஏன்னா இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதை பிச்சு போட்டு தான் நம்ம இந்த கிரேவி பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஒன் சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், பக்கோடா மாதிரி நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக. சின்ன சின்ன பீஸாக இதை இந்த மாதிரி பிச்சு போட்டு வச்சுக்கிங்க. இப்போ இந்த மசாலாவை செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஆயில் போட்டுக்குங்க. நான் ஒரு 2 வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக நான் சால்ட்டை ஆட் பண்ணுறேன். இது நல்லா வதங்கிறதுக்காக. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா கலர் வரதுக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாம் நல்லா வதங்கின உடனே இதில் நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன சாஸ் ஆட் பண்ணுறேன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். ரோட் சைட்லாம் வாங்குற அந்த கிரேவியில் வந்து அந்த சாஸ் ஆட் பண்ணி தான் செய்வாங்க. நம்ம ஒரிஜினல் அதே டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கணும்னா இந்த சாஸ் ஆட் பண்ணால் அந்த டேஸ்ட்டில் நம்ம சாப்பிட்லாம். ஒருவேளை உங்ககிட்ட சாஸ் இல்லை, அப்படி இல்லைனா சாஸ் சேர்க்க வேணான்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 3 பெரிய தக்காளி இல்லைனா பழுத்த தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்குங்க. கிட்டத்தட்ட அந்த புளிப்பு டேஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த மசாலா நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதி வந்த உடனே இப்போ நம்ம பிச்சு போட்டு வச்சுருக்கோம்ல இந்த முட்டைக்கோஸை, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த மசாலா தண்ணியில் இந்த முட்டைக்கோஸை நல்லா அழுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் லோ ஃப்ளேமில். முட்டைக்கோஸ் நீங்கள் எந்தளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் வெங்காயம், சாஸு, தண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம், குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக 7 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். என் தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள் கிரேவி. இப்போ நம்ம ரோட்டு கடை காளான் ரெடி. இதில் நம்ம அஜினோமோட்டோ ஆட் பண்ணலை, எந்த வித ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. ஸோ இதை நம்ம தைரியமாக நம்ம சாப்பிட்லாம். எந்த இதுவும் இல்லை, ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் தான் செஞ்சுருக்கோம். பயப்படாமல் நம்ம சாப்பிட்லாம் நம்மளுக்கு பிடிச்ச டைமில். இதுக்கு மேலே மஷ்ரூம் மசாலா சாப்பிட்ணும் ரோட்டு கடைக்கு தான் போகணுன்னு இல்லை, நம்ம வீட்லேயே ஈஸியாக சூப்பராக ஹெல்த்தியாக நம்ம செஞ்சிடலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.